அடுத்ததாக உசூலுல் ஃபிக்ஹ் என்ற கலையிலே பேசப்படும் தலைப்புகள் என்ன என்கிறதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். அதாவது உசூல் ஃபிக்ஹ்ல முதலாவதாக இதை பேசுவாங்கன்னு சொன்னால் தலாலாத்துல் அல்ஃபாஸ், சொற்களின் கருத்துக்கள். சொற்களின் கருத்துக்கள் என்று சொல்லும் பொழுது இப்ப அந்த சொல்லுங்கிறது, அந்த சொல் ஒன்று அம்ராக வரும், கட்டளையாக வரும், அல்லது நஹி விலக்கலாக வரும். அடுத்தது ஆம் பொதுவாக வரும், ஹாஸ் குறிப்பிட்டு வரும், முஜ்மலன் பொதுப்படையாக வரும், மூடலாக வரும், வல் முபையன் தெளிவுபடுத்தி வரும், வல்லாஹிர் வெளிப்படையாக வரும், அல்லது அந்த வெளிப்படையை நாங்க வலிந்துரை கொடுக்க வேண்டி வரும். இப்ப இதெல்லாம் தலாலாத்துல் அல்ஃபாஸ். இது லுகா அரபியாவோட சம்பந்தப்பட்டது. பிலிசானின் அரபியின் முபீன், திட்ட தெளிவான அரபு பாஷையில் தான் அந்த குர்ஆன் அமைஞ்சிருக்கிறது. அதே போன்று ஹதீஸும் வந்திருக்கிறது. அப்ப இதை நாங்க அரபு பாஷையில எப்படி அரபிகள் விளங்குவார்களோ அதன் பிறகாத்தான் நாங்கள் விளங்குவோம். அப்ப எனவே இது லுகாவோட சம்பந்தப்பட்டது. இந்த தலாலாத்துல் அல்ஃபாஸ் நான் இப்ப சொன்ன விஷயங்களுக்கு தான் இவைகள் எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது? லுகாவோட சம்பந்தப்பட்டது. அதனாலதான் சில ஜாமியாக்கள்ல சில குல்லியாக்கள்ல இந்த உசூல் ஃபிக்ஹ்ங்கிறத அந்த லுகவியாத்துல சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த உசூல் ஃபிக்ஹ்ல பெரும்பாலும் பேசப்படுறது இந்த தலாலாத்துல் அல்ஃபாதுகள் தானே, அதுல உள்ளதா சர்ச்சைகள் தானே பெரும்பாலும். அதனால அதை லுகாவுலையும் சேர்த்திருக்காங்க. எனவே லுகாவுல நாங்க கூடிய வகையில நினைச்சுக்கணும், எங்களோட திறமைகளை வளர்த்துக் கொள்ளணும். லுகாவுல வளர்த்துக் கொள்றேன்னா நஹவுல சிவவி மாதிரி இருக்கிறதில்ல, லுகாவுல குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படுற அந்த இஅராபுகள், அந்த உஜூகள் முறைகளை வாங்கக்கூடிய மாதிரி. அந்த அடுத்தது இந்த குத்துபுல் லுகா, உதாரணத்துக்கு லிசானுல் அரபு அல்லது அல் ஹலீல் அல்லது ஐனோ, இது போன்ற இந்த குத்துபுல் லுகாக்களை எவ்வாறு பயன்படுத்துங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்க எங்கட பாஷையை விளங்குற மாதிரி விளங்க போகாம அரபிகள் என்ன மாதிரி பாவிச்சிருக்கிறாங்க. ஆனா பொதுவாக அரபு பாஷையும் சரி தமிழ் பாஷையும் சரி அவைகள் நிறைய ஒத்துமைகள் இருக்குது. அப்பயும் நாங்க இங்க பேசக்கூட என்ன செய்யணும், அரபிகளுடைய அந்த இஸ்திமாலாத்தில் அரப் இந்த சொல்ல எப்படி பாவிச்சிருக்கிறாங்கிறது எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. அப்ப எனவே உசூல் ஃபிக்ஹ்ல முதலாவது பேசப்படுறது தலாலாத்துல் அல்ஃபாஸ். இந்த இமாமுல் ஹரமைன் சொன்ன ஓடர்ல சொல்றேன் நான் வழங்குதானே. அப்ப இரண்டாவது அல் அஃஆல் நபவியா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயற்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா வஜ்ஹி தஅப்புத், ரசூலுல்லாஹ் செஞ்சது வணக்க ரீதியாக செஞ்சது. மா ஃபஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா வஜ்ஹில் ஜிபில்லா, ஒரு மனிதன், ஒரு தபியா பஷரியா, ஒரு மனிதர் என்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. அடுத்தது மா ஃபஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஆததி கௌமி, தந்த கூட்டத்தினருடைய அந்த வழக்கத்தின் பிறகு இப்படி இந்த அஃஆல்களை பத்தி படிக்கிறது. அடுத்தது வன் நாசிக் வல் மன்சூக், மாத்தின சட்டம் மாத்தப்பட்ட சட்டம், இதை பத்தி படிக்கிறோம். வல் இஜ்மா, ஏகோபித்தது. வல் அக்பார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அதாவது வார்த்தைகள். வல் கியாஸ், அனுமானம். அடுத்தது வல் ஹதுர் வல் இபாஹா, இதெல்லாம் இமாமுல் ஹரமைன் இதுல சொல்லப்படுற விஷயங்கள். அதாவது அல் அஸ்லு ஃபில் அஷ்யா, ஒரு வஸ்துக்கள் அடிப்படை ஹலால் என்பதா ஹராம் என்பதா. அப்ப அதுல உள்ள உசூல் ஃபிக்ஹ்வுடைய பிரச்சனைகள். இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன அல் அஸ்லு ஃபில் அஷ்யா என்றால், அப்ப அல் அஸ்லு ஃபில் அத்இமா, சாப்பாட்டு விஷயங்கள்ல அஸ்ல் ஹலால், அது ஹராம் என்று சொல்றேன்னா ஒரு ஆள் ஆதாரம் கொண்டு வரணும். அல் அஸ்ல் ஃபில் இபாதத், வணக்கங்கள்ல அஸ்ல் என்ன அத்தஹரீம், எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்க செய்யறது ஹராம், அந்த வணக்கம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கும். அப்ப அல் அஸ்லு ஃபில் இபாதத் அத்தஹரீம் இல்லா இதா ஜா அத்தலீல், ஆதாரம் வந்தா நாங்க என்ன செய்வோம், அதை எடுப்போம். அதே போன்று அல் அஸ்லு ஃபில் அஷ்யா துன்யவியா அல் இபாஹா, துனியாவுடைய விஷயங்கள்ல அஸ்ல் விஷயங்கள்ல ஹலால், அது ஹராம் என்ற ஆதாரம் கொண்டு வரணும். அப்படி என்ன செய்ய வேண்டியது, அதுல இந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க. வல் ஹதுர் வல் இபாஹா. அடுத்த தர்தீபுல் அதில்லா, தர்தீபுல் அதில்லான்ற இந்த இமாமுல் ஹரமைன் நாடுறது அந்த அதில்லாக்களுக்கு இடையில என்ன செய்யும் பொழுது முரண்பாடு ஏற்படும் பொழுது அந்த எதை முற்படுத்துறது எதை பிற்படுத்துறது, அதான் தர்தீபுல் அதில்லா. அத்தாரது வத்தர்ஜீஹ். இப்ப ரெண்டு கடையில முரண்படுது, அது வரக்குள்ள நாங்க எதை முற்படுத்துறதுங்கிறது உள்ள விஷயம். அடுத்து வசிஃபத்துல் முஃப்தி வல் முஸ்தஃப்தி, அந்த முஃப்தி இருக்கிறாள், முஞ்ச முஃப்தினா முஜ்தஹித், தானே எப்பயும் சரி முஃப்தி என்று சொல்லு, அடுத்தது அல் ஃபகீஹ் என்று சொல்லு, அல் முஜ்தஹித் என்று சொல்லு, இந்த மூணும் ஒரே கருத்தில் உள்ள சொற்கள் தான்.
முஃப்தி என்றாலும் முஜ்தஹித் என்றாலும் அடுத்து ஃபகீஹ் என்றாலும் ஒன்றுதான். அப்ப முஃப்தி என்றாலும் முஜ்தஹித் முத்லக், ஃபகீஹ் என்றாலும் முஜ்தஹித் முத்லக் தான். விளங்குதானே? இப்ப மத்த முஃப்தின்னு சொல்றாங்க, மதுஹப்ல ஒரு ஆள் படிச்சுட்டு வந்து அதுல முஃப்தி கொடுக்குறாரு, அவரு முஃப்தின்னு சொல்றாங்க தஜவுஸன் மஜாஸன், ஹகீகத்தன் அல்ல, யதார்த்தத்தில் அவரு முஃப்தி அல்ல, அது மிம்பாபி தஜவுஸ். விளங்குதானே? அப்ப அடுத்த சிவத்தில் முஃப்தி, அடுத்த வல் முஸ்தஃப்தி. முஸ்தஃப்தின்னா முகல்லித், முஜ்தஹிதுடைய சொல்லை எடுப்பவர், அவருடைய ஃபத்வாவை மார்க்க சட்டத்தை கேட்டு அந்த சட்டத்தை பெறுபவர். அப்ப முகல்லிதுடைய சட்டம் என்ன, சிவத் என்ன. அடுத்து அஹ்காமுல் முஜ்தஹிதி, முஜ்தஹிதுடைய சட்டங்கள். இப்ப அவர் என்ன செய்யணும், ஒரு ஃபத்வா கொடுக்குற முஜ்தஹித் வந்து என்ன பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஃபத்வாவை கொடுக்கணும். அவர் அடுத்ததாக அவர் ஒன்றை அறிஞ்சதுக்கு பிறகு ஃபத்வா கொடுக்கணும், தெரியாத விஷயத்தில் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. இப்படியாக பல அந்த அஹ்காமுல் முஜ்தஹித். அப்ப இந்த விஷயங்கள் தான் என்ன செய்யப்படுது, உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படுது. அதுதான் என்ன செய்யறாரு இமாம் அல் ஹரமீன் சொல்றாரு, அபுவாபு உசூல் ஃபிக்ஹ், உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படக்கூடிய அபுவாபுகள் தலைப்புகள் என்னன்னு சொன்னால், முதலாவது அக்ஸாமுல் கலாம், பேச்சுடைய. நான் வந்து சொன்ன இப்ப ஜலாலத்துல் அல்ஃபாதை பத்தி பேசுறாரு. ஒரு பேச்சுங்கிறது அதனுடைய வகைகள் என்ன, இது நாங்க என்ன செய்வீங்க, நீங்க நஹ்வுலயே படிச்சுப்பீங்க. என்ன அக்ஸாமுல் கலாம் வந்துகிட்டு இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் எல்லாம் படிச்சுப்பீங்களே, அந்த விஷயங்களை பார்க்கறது. அடுத்து வல் அம்ர், என்ன ஓடராக வாரது, அதாவது ஏவலாக வாரது, வல் நஹி விலக்கல், வல் ஆம் பொதுவாக வாரது, வல் ஹாஸ், அடுத்து வல் முஜ்மல் தெளிவில்லாம வாரது, வல் முபையன் தெளிவாக்கப்பட்டு வாரது, வல்லாஹிர் வெளிப்படையாக வாரது. அப்ப லாஹிருக்கு முரண் வந்து முஅவ்வல், அது வழிந்துரை சொல்லப்பட்டது. இப்ப இதுக்கு வழக்கம் கொடுக்காரு இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள். அக்ஸாமுல் கலாம் வல் அம்ரு வல் நஹி வல் ஆம் வல் ஹாஸ் ويذكر فيه المطلق والمقيد. المطلق مقيد அங்க சொல்லப்படலனே இமாம் அல் ஹரமீன் அதை கொண்டு வரார். வல் முஜ்மல் வல் முபையன் வல்லாஹிர் وفي بعض النسخ والمؤول. ان லாஹிருக்குரிய ضد வந்துட்டு முஅவ்வல் வசையாத்தி, இவையெல்லாம் புறம் வரும். அடுத்து வல் அஃஆல் வல் நாசிக் வல் மன்சூக் வல் இஜ்மா வல் அக்பார் வல் கியாஸ் வல் ஹதுர் வல் இபாஹா. முந்தி சொன்னேன் வல் ஹதுர் வல் இபாஹா அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் ஹதுரா அல்லது இபாஹா என்கிற கிலாப், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு. அடுத்த தர்தீபுல் அதில்ல, தாரல் வ தர்ஜீஹாக்குள்ள எது நாங்க முற்படுத்தணும் எது பிற்படுத்துவோம். வசிஃபத்துல் முஃப்தி அயல் முஜ்தஹித் வல் முஸ்தஃப்தி அயல் முகல்லித் வ அஹ்காம் அல் முஜ்தஹிதீன். அப்ப இதை நாங்க விளங்கிக்கணும். இதுதான், இந்த விஷயங்கள் தான் உசூல் ஃபிக்ஹ்ல என்ன செய்யப்படுது, பேசப்படுது. இந்த தலைப்புகளை பற்றி தான் உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படும். அடுத்ததாக நாங்கள் வாக்கியத்தின் வகைகள் என்ன என்பது பார்க்கும். அரபு பாஷையில ஒரு வாக்கியம் எவ்வாறு அமையும் என்கிறத நாங்க பார்ப்போம். இதை நீங்க என்ன செய்வீங்க, நஹ்வுல படிச்சிருப்பீங்க. அப்ப இங்க அந்த தலாலாத்துல் அல்ஃபாதை பத்தி இங்க பேசுறதுனால இதை ஒரு முகத்திமாவை என்ன செய்யறாங்க, உசூல் ஃபிக்ஹ்ல பொதுவாக போடுவாங்க. அதைத்தான் என்ன செய்யறாரு இப்ப அவர் இமாம் அல் ஹரமீன் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஅம்மா அக்ஸாமுல் கலாம், வாக்கியத்தின் வகைகள் வச்சுக்கொண்ட ஃபஅக்கல்லு மா யத்தரக்கபு மின்ஹுல் கலாம், ஒரு வாக்கியம் ஆக குறைஞ்சபட்சம் எதிலிருந்து உருவெடுக்கிறன்னு சொன்னால் இஸ்மானி, இரண்டு இஸ்ம் செய்யும் ஏற்படும். உதாரணமா ஜெய்துன் காயிமுன், அடுத்து அவு இஸ்முன் வ ஃபிஅலுன், அல்லது ஒரு ஃபிஅலும் என காம ஜெய்துன். அப்ப காமங்கிறது ஃபிஅல், இஸ்முங்கிறது காமங்கிறது ஃபிஅல், ஜெய்துங்கிறது இஸ்ம். அப்ப இது வந்துட்டு அல் அக்ஸாமுல் கலாம் பிஇத்திபாரி மா யதரக்கபு மின்ஹு, இதிலிருந்து ஜாயிண்ட் ஆகுது, உருவாகுது ஒரு பேச்சு, ஒரு வாக்கியம். அப்ப ஒன்று ரெண்டு பேர் வரணும், ரெண்டு பேர் சொற்கள் வரணும், அல்லது ஒரு வினை சொல்லும் ஒரு பேர் சொல்லும் வரணும். அடுத்து அக்ஸாமுல் கலாம் பிஇத்திபாரி மா யதரக்கபு மின்ஹு, அதான் அது விளங்கப்படுத்துவார் யாரு, எங்கட ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள். فأما أقسام الكلام فأقل ما يتركب منه الكلام اسمان نحو زيد قائم أو اسم وفعل نحو قام زيد. فلذلك நிச்சயமாக பேச வேண்டியது இல்லை. மூணாவது விஷயத்துல தான் கொஞ்சம் சர்ச்சையில் வரும். அவு ஃபிஅலுன் வ ஹர்ஃப், ஒரு ஃபிஅலும் ஹர்ஃபும் சேர்ந்து வருது. அவு இஸ்முன் வ ஹர்ஃப், ஒரு பேர் சொல்லும் ஒரு அச்சரமும் சேர்ந்து வரும்.
அப்ப அதுக்கு ஷரஹ் பண்ணக்குள்ள இந்த சத்தியை சொல்றாங்க. மூணாவது அவ் ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன், ஒரு வாக்கியம் என்பது ஒரு ஃபிஅலும் ஒரு 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 வினை சொல்லும் ஒரு அச்சரமும் சேர்ந்து. நஹு மா காம, மா காம, மா வந்துட்டு ஹர்ஃப், காமங்கிறது ஃபிஅல். ஆனால் இவர் இமாம் மஹல்லி அவர் சொல்றார்கள், சிலாக்கள் ஹர்ஃப்ங்கிறத நெஞ்சிக்கிறாங்க, அந்த கலாமோட ஒரு பகுதியாக சேர்த்திருக்கிறாங்க. வலம் யஉத் அல்லமீர ஃபி காம, இப்ப மா காமேண்டா யாருன்னு வருதானே, அப்ப மா காம ஜெய்துன்னு இருக்கும். அப்ப அந்த காம உள்ள லமீர் வந்து ஜெய்தை பார்த்து மூடுது. அப்ப அது அவங்க என்ன செய்யல, ஒன்றாக கணிக்கல என்று அஸ்பத்தஹு பாதும். வல் ஜும்ஹூர் அலா அத்திஹி கலிமா. ஆனால் ஜும்ஹூர் என்ன சொல்றாங்க, ஜும்ஹூர் என்றால் ஜும்ஹூர் இல்ம் வந்துக்கிட்டு அதை ஒரு என்ன செய்யறாங்க, அந்த ஹருஃபை வந்துக்கிட்டு ஒரு கலிமாவை தான் எடுத்தாங்க, கலாமாக எடுக்கல. அது சேர்ந்து வரும், அது தனியாக கருத்து இல்லையே, உங்களோட சேர்ந்து வரக்குள்ளதான் அதுக்கு கருத்து வரும். அப்ப நஹு மா காம. அப்ப இதை என்ன செய்யறாரு யாரு, இமாம் மஹல்லி சொல்றாங்க, இது ஜும்ஹூருக்கு முரணான ஒரு கருத்து. என்ன செய்யறாங்க, சில ஆக்கள் நினைக்கிறாங்க இந்த ஹர்ஃப கலாமில் சேர்த்திருக்கிறாங்க என்று சொல்லி. சரி, அவ் இஸ்முன் வ ஹர்ஃப், ஒரு இஸ்மும் ஒரு ஹர்ஃபும் சேர்ந்து வர்றது. இப்ப வதாலிக ஃபி நிதா நஹு யா ஜெயித், யா ஜெயித் என்று சொல்லி. அப்ப வ இன் கான அல் மஅனா அதுஉ அவ் உனாதி ஜெய்தன், அதுஉ ஜெய்தன் அவ் உனாதி ஜெய்தன். அப்ப இஸ்முன் வ ஹர்ஃப். அப்ப சில நேரங்கள் என்ன செய்யும், ஹருஃபும் இஸ்மும் ஹருஃபும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு ஜும்லா வந்திருக்குது. காரணம் என்ன, இந்த யா என்பதற்கு அது என்ற அர்த்தம், நான் அழைக்கிறேன் அல்ல என்ற அர்த்தம் இருக்கிறதுனால அப்ப இஸ்மும் ஹருஃபும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்குது, ஒரு ஜும்லாவாக ஒரு வாக்கியமாக வந்திருக்குது. அல்அம்ரு பஸீத் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அக்ஸாமுல் கலாம் பிஇத்திபாரி மதுலூலி. இப்போ நாங்கள் ஒரு வாக்கியத்தை சொன்னோம் என்றால் அந்த வாக்கியத்துக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து என்னவாக வரும், ஒன்று அந்த கருத்துல ஒரு தகவல் வரும், அல்லது அந்த 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 வாக்கியத்துல ஒரு கட்டளை ஒன்று வரும், அல்லது ஒரு ஏவல் ஒன்று, ஒரு விலக்கல் ஒன்று வரும், ஏவல் வரும் அல்லது விலக்கல் வரும், அல்லது ஒரு ஒரு செய்தியை விளங்குறதுக்கு ஒரு கேள்வி வரும், கேள்வி வரும். அப்ப எனவே இந்த 4 விஷயங்களை அவர் என்ன செய்யறாரு, அந்த இமாம் அல் ஹரமைன் அக்ஸாமுல் கலாம் பிஇத்திபாரி மதுலூலி, அவருடைய கருத்தை பொறுத்து வல் கலாம் யன்கஸிமு இலா அம்ர் ஏவல் வ நஹி விலக்கல் வ ஹபர் ஒரு செய்தி வ இஸ்திக்பார் கேள்வி. இஸ்திக்பார்னா இஸ்திஃபாம். அப்ப அதை வழங்கப்படுத்துற அக்ஸாமுல் கலாம் பிஇத்திபாரி மதுலூலி வல் கலாம் யன்கஸிமு இலா அம்ரின் வ நஹியின் நஹ்வு கும் வலா தக்உத். மஸலன் கும்ங்கிறதுல அம்ர், வலா தக்உத்ங்கிறது நஹி, வாலிஹ். வஹபர் அல்லது ஒரு தகவல், நஹு ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தார்ங்கிற தகவலை சொல்றீங்க. அடுத்தது வஸ்திக்பார் அல்லது ஒரு இஸ்திஃபாம் ஒன்றை கேட்குறீங்க, சுஆல். நஹு ஹல் காம ஜெய்துன், ஜெய்துன் உண்டையா, ஃபயுகாலு நாம் அவுலா, அப்போ ஒன்று அதுக்கு ஓமன்னு சொல்லுவாங்க அல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து அக்ஸாமுல் கலாம் பியது. அடுத்து இமாம் அல் ஹரமைன் சொல்லுவாங்க வ யன்கஸிமு ஐலன் இலா தமன்னின், எதிர்பார்ப்பு. உனைச்சானே தமன்னின எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு ஒரு ஆசை, ஆர்த் அல்லது கோரிக்கை, அல்லது கோரிக்கை அல்லது வேண்டுகோள். அடுத்தது வக்கசம். அப்ப அந்த வாக்கியத்துல இதுவும் வரும், தமன்னி வரும், ஆரது வரும், கசம் வரும். அப்ப இமாம் மஹல்லி அவர்கள் வழங்கப்படுத்துவார்கள் வ யன்கஸிமு ஐலன் இலா தமன்னின் நஹு லைத ஷபாப யஊது யௌமா, அந்த வாலிப பருவம் மீளும் வர வேண்டியிருந்துச்சு என்று சொல்லி. வாரத் ஒரு கோரிக்கை, நஹு அலா தன்சிலி இந்தனா வைஃபன், எங்கிட்ட வந்து ஒரு விருந்தாளியா வரமாட்டீங்களா, அப்ப ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறார். வக்கசம் ஒன்று சத்தியம், நஹு வல்லாஹி லா அஃஅலன்ன கதா, அப்ப வல்லாஹிங்கிறது ஒரு கசம், சத்தியம் வந்து